ஆசிய பகுதிகளிலே மிகவும் வித்தியாசமான நாடுகள் எது அப்படின்னா அது இந்த தெற்கு ஏசிய பகுதிகள் தான். இதுல இந்தியா, பூட்டான், அதே நேரம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மாதிரியான நாடுகள்லாம் இதுல அடங்கும். குறிப்பா ஸ்ரீலங்கா. இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பிறப்பால சிலர் கிறிஸ்துவத்தையும், சிலர் இஸ்லாத்தையும், சிலர் இந்துசத்தையும், சிலர் சமணம், பௌத்த மாதிரியான மதங்களையும் ஃபாலோ பண்றாங்க. இன்னும் சிலர் பிற்பன மதங்களையும் நாட்டார் உருவ வழிபாடு மாதிரியான வழக்கங்களையும் ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த மக்கள் பலவிதமான கலாச்சாரங்களையும் பலவிதமான மொழிகள் அமைப்பையும் கையில வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் மேம்படுத்துவதற்காகவும், அதே நேரம் அந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அறிவியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவங்களை மேம்படுத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சார்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1985 உருவாக்கப்பட்டுச்சு. இதுல மொத்தம் 8 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதுல இந்தியா, ஆப்கானிஸ்தான், மாலத்தீவு, ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் மாதிரியான, பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள்லாம் இதுல இருக்கிறாங்க. இந்த அமைப்பு 1985 தான் உருவாக்கப்பட்டுச்சு. இது தெற்கேசிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு அமைப்பும் கூட. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட தினம் அப்படிங்கிறது வரலாற்றுல இன்றுதான். அதுவும் டிசம்பர் 8, 1985.